டேய் சூர்யா, என்னடா கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல டாடி, எனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தப்ப கூட எனக்கு இப்படி கண்ணெல்லாம் கலங்கல. ஆனா நந்தினி விஷயத்துல தெரியல டாடி, மனசெல்லாம் ரொம்ப கலங்குது. நந்தினிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு டாடி. ஏய் சூர்யா, முதல்ல நம்பிக்கையை விட்டுறாத. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நம்ப. முதல்ல நிச்சயமா நந்தினியை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கடா. நீ முதல்ல தைரியமா இரு. டாடி, அவளை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? டேய் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்கடா. நீ நம்பிக்கையை விட்டுறாத. ஓகே. டேய் கட்ட ஊத்துறா. என்னாச்சு? கல்ல பயமே தெரியல, அழுது அடம் முடிச்சு டிராமா போடாம இருக்கிய. என்ன அவ்வளவு தைரியமா? அவளுக்கு நம்ம யாருன்னு தெரியலடா, அதான் பயனா தெரிய மாட்டேங்குது. இதோ பாரு, கிரைம் பண்றது எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்மா. எது செஞ்சாலும் ரசிச்சு செய்வோம். கொலை பண்ணா கூட ஒரு ரசனையோட டீட்டெயிலா பண்ணுவோம். இல்லையே, இவ கண்ணில் பயம் பத்தலையே. சரி, உனக்கு இப்ப எக்ஸாம்பிள் காட்டவா? எதுவும் தேவையில்ல, முதல்ல வெளியே போங்க. என்னது வெளியே போகணுமா? இது என் இடமா. நான் எங்க வேணா இருப்பேன். அங்க உன் பக்கத்துல கூட இருப்பேன். அவ்வளோ ஏன் உன் மடியில கூட வந்து உட்காருவேன். மேல கை வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. கூல் 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 கூல். இன்னும் நான் உன் மேல கை வைக்கிற நேரம் வரல டார்லிங். ஒன்னு தெரியுமா, உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு என்கிட்ட ராங் காட்டிட்டே இருந்தா. ஒரு தடவை 2 தடவை இல்ல, 10-15 தடவை. எனக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீ என்ன பண்ணா எனக்கு என்ன? இல்லம்மா, நான் என்ன செய்வேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். உன்னை போலதான் ஒருத்தி ராங்கி பிடிச்சவளை நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். அவளை முதல்ல என்ன செய்யறோன்னு வந்து பாரு. டேய் இழுத்துட்டு வாங்கடா. சரிண்ணா. ஏய் கூப்பிட்டு போ. ஏய் பேசாம வா. ஏய் வா. ஏய் வான்னு சொல்றேன்ல. ஆடி ஏறு, மேல ஏறு, ஏறு. இல்ல என்னடா பண்றீங்க? அந்த பொண்ணு பாவம்டா, அவளை விட்டுருங்க. ஒரு உயிரிடா, பாவம்டா, விட்டுருங்கடா, விடுங்க. பாத்தியா, அவளை ஐஸ் கட்டி மேல நிக்க வச்சிருக்கோம். ஐஸ் என்ன செய்யும்? உருகும். உருகுனா ஐஸோட உயரம் குறையும். உயரம் குறைஞ்சா அவ கழுத்துல இருக்க கயிறு இறுகும். கயிறு இருக்குன்னா உயிர் பொசுக்குன்னு போயிடாது. கொஞ்சம் கொஞ்சமா துடி துடிச்சு போகும். எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு விடுங்கடா. டேய் விடுங்கடா, உங்களை கேட்டு கேட்டுக்கிறேன், விடுங்கடா. டேய் பாவம்டா அந்த பொண்ணு.
ஐஸ் உருக உருக அவ உள்ளங்கால நிக்க முடியாம தவிப்பா. அப்புறம் ஐஸோட உயரம் குறைஞ்சா குதிங்கால நிப்பா. ஐஸோட குளிரு குதிங்கால நிக்கிற வலின்னு அவ உடம்புல வலியில நடுங்கும். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே நரகம் கண்ணுல தெரியும். நீயே பாரு, அப்ப புரியும். பாவீங்களா மனுஷனடா நீங்களா? அதான் சொன்னமே, கொலைய கூட நாங்க ரசிச்சு ருசிச்சு தான் செய்வோம். உனக்கு சரியான என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இவ உயிர் போறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். இந்த 1/2 மணி நேரம் அவ அனுபவிக்கிற மரண பயத்தை பார்த்து ரசிக்கிறது பெரிய சுகம். தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க?